வெல்கம் டு பூமர் vlog. ஸோ நாங்கள் ரோட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க. அதாவது நாங்கள் தொழிலுக்குலாம் எதுவும் வரல, தொழிலுக்கு ஒருத்தனை விட்டுட்டு போகலான்னு வந்தோம். அவன் அங்கே தான் வெயிட் பண்ணுறான். இன்னைக்கு வியாபாரம் சரியா இல்லைன்னா அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ ஸ்பெஷலி. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, ஃபைனலி கடைசியா இப்படியோ இன்னைக்கு வந்திருக்கோம். பாய்ஸ் ட்ரிப்னாலே உங்களுக்கு தெரியும். ஆமா, ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து பிளான்ல என்னென்னலாம் நடக்கணுமோ எல்லா பிளான் நடக்கும். மச்சான் அப்படி பண்றோம், இது செய்யறோம், அது இங்க இருந்து எடுக்கிறோம், இங்க இருந்து காசு செலவு பண்றோம், எல்லாமே நடக்கும். ஆனா ஒருத்தர் நாளைக்கு கிளம்புன்னு சொன்னா வரவே மாட்டானுங்க, கேன்சல் பண்றாங்க. கேன்சல் பண்ணதுக்கு வேணா ஒரு கூட்டம் வரும். எங்களுக்கு போலான்னு சொன்னோம், தீம் பார்க் போலான்னு நினைச்சிருந்தோம், என்னென்னவோ போட்டுருந்தோம். சரி காலேஜ் மட்டும் தான் போனோம். காலேஜுக்கும் செய்யாம போல. வாங்கடா பேசலாம், இன்டர்வியூ கொடுத்துட்டு போலான்னா பசிக்குது, சோறுன்ட்டு ஆயெல்லாம் பூரி சுட்டுட்டு இருக்கு. அந்த ஆயா கை பிடிச்சலாம் இழுத்து பூரி கொடுன்னு ஏதோ ஈப்டிசிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இன்னைக்கு எங்க போறோம்னா தடா ஃபால்ஸ் தான் போறோம். அது முக்கியமா சொல்லாம விட்டோம். தடா ஃபால்ஸ் தான் போறோம். தடா ஃபால்ஸ் பைத்தியக்கார போயிட்டு மாட்டிட்டு போறேன். பொதுவா ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. என்ன நினைச்சா, நான் சிம்பிளா தடாக்கு போறோம், இங்க இருந்து நடுவில் போய் சாப்பிட்டு அங்க போய் இறங்குவோம், அங்க இருந்து ட்ரெக்கிங், அதுதான் நாங்க நினைச்சது. ஆனா அங்க இருந்து வந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 தடவை இப்ப காதை நிப்பாட்டுறோம். இன்னும் வந்து தடாக்கு உள்ள போனதில்ல, ஆந்திரா பார்டர் கூட இன்னும் தொட்டமா தெரியல, என்னன்னே புரியவே இல்லை. ஆனா இன்னும் போயினே இருக்குது. இது எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. ஒரு பெரிய தவறு பண்ண தடாக்கு வந்து தவறு, அதுதான் சொல்லுவாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நம்ம ஏரியால சிக்கன் ரைஸ் 140 ரூபா. அங்க வந்து ஓடி வந்தான், ப்ரோ இதெல்லாம் வாங்கிட்டேன் அதெல்லாம் வாங்கிட்டேன்னா, ஒரு சிக்கன் ரைஸ் 80 ரூபா வாங்கிட்டான். 80 ரூபாண்டா அப்படி சொல்லாத, 80 ரூபாண்டா அப்படின்றான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குறா வரீங்க எங்கெல்லாம்? ஃபர்ஸ்ட் நாங்க இப்படி வந்தோம், இந்த தண்ணி மேலே நடந்தோம். நிறைய பேர் தான் வந்துருக்காங்கடா. இவனை எது பின்னாடி ஒரு கேங்கு, முன்னாடி ஒரு கேங்கு. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 4 பேர் தான். நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? ஆனா இந்த கல்லு மண்ணெல்லாம் இல்லடா. இப்பதான்டா இப்படி இருக்கு, ஒரு மாதிரி ஏடா கூடமா இருக்கு கல்லு. என்ன விமானம் நடந்துடுவியா இன்னைக்குள்ள? அதாவது இன்னும் 1 hour எனக்கு தெரிஞ்சு 1:45 1:15 hour ஆகும். என்ன பாட்டு போட்டோம்? பெரியோரே ரகுமானே பாட்டு போட்டு நடக்க வேண்டியதுதான். தாத்தா தெரிகிறது, 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 தாத்தா தெரிகிறது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? இது இந்த படத்துல, பிரெஞ்சு படத்துல விஜய் ஊந்துருவான்ல குழி, அந்த மாதிரிதான் அது பிரெஞ்சு படம் உழும் பார்த்தா வாயில பூமர் தான் ஊந்து வெடிப்பா. அது உள்ள எடுத்து வாயில போடலாமா வீடியோ? இந்த மாதம் இந்த புளி மதெல்லாம் இருக்குல்ல, இங்க இருந்து தான் அரைச்சி இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. என்ன மசாலா? ரசம் மசாலாலாம். இல்லடா எல்லாம் உண்மையாதான் சொல்றேன். என்ன பண்ற, ஒரு செடி 4 இது வச்சிருந்து வீட்டாண்ட வளர்த்து பிசினஸ். நான் என்ன பண்றேன், அரளி விதை அரைச்சி வாயில ஊத்தி விட்டுறேன். அது வச்சு அரைச்சி வாயில போயிடுவோம். அதான் அவங்க அப்பா என்ன தெரிஞ்சு அவங்க அம்மா டெய்லி காப்பில கலக்கலான்னு பாத்துருக்காங்க. அவங்க அம்மா நல்லா கலக்க முடியல போல, அவங்க கலக்குறாங்க. டேஸ்டா இருக்குன்ட்டு சைடுல அப்படியே சைடு சந்தோஷ் முடிய நினைக்கிறேன். அப்படி மோந்து பாரு. யார் அந்த பையன்? முன்னாடி ஒரு பையனை பேசினே போனேன்.
அவனே வந்து பேசுனான்டா. இவன் தான் நினைச்சு கட்டம் போட்ட சட்டை யார்கிட்ட பேசுறாரு சென்னை ப்ரோ கேட்டா சென்னைனா இவர ஒண்ணு பிடிங்க ப்ரோ அப்படின்னு சென்னையான்னு கேட்டப்ப கொடிங்கியுதுன்னு சென்னையில எங்கன்னு கேட்டான்டா. அப்படி கேட்டாங்க சத்தியமா. அந்த பையன் நான் சொன்னா வேற ஏதோ ஒரு ஊர் சொன்னான் இங்க வருது மாதாவரம் மாதாவரம்னா தெரியாதா நம்மளுக்கு அப்ப கூட. அப்புறம் என்ன பண்ணா இந்த மாதிரி நாங்க இங்க வர வேண்டியதே இல்லை ப்ரோ வேற ஒரு எது ஃபால்ஸ் போகுது நம்மள மாதிரி எச்சில ஆரம்பிச்சுது. இப்ப எப்படி தெலுங்கு வந்து தடாக்கு போதுன்னு சொல்லி ஆந்திரா மண்ணை தொட்டாலே தெலுங்கு வந்து தமிழா தெலுங்கா? தெலுங்கு. சரி, தெலுங்குல 2 வார்த்தை பேசு. ஏமி ஏமி இவர் யார் தெரியுங்களா? ஏமி யார் ஏமி? அந்த இந்த இதுல ஆக்ட்ரஸ்டா ஏமி புஷ்பா. புஷ்பா புஷ்பராஜ் எதுக்கும் அடங்காதான். வீடா கை விட்டு பாருங்க அப்பா பாருங்க. மவனே வேலையை முடிச்சுட்டு நான் தனியா வந்தான்னு பார்த்தா இங்க வந்தாலும் சாவடிக்குதுன்னு எப்படி ஊந்து பாப்பமா? நீ உள்ள தள்ளி விடுற. நெகட்டிவ் பாசிட்டிவா பேச மாட்டான்டா இவன். அதான் இல்ல ஊந்தா மோந்தா 2 லாரி இடிச்சுட்டா. வீட்லயே இருந்து இந்த மாதிரி பாலகங்கள்லாம் கொஞ்சம் இது சொல்லுது எனர்ஜியா இருக்கு. அது வழி விடுங்க மாடு வருது. என்ன பார்த்தா மாடு இது அசிங்கமா என்ன அசிங்கமா பண்ணி பண்ணி மாடு மேல கொஞ்சம் தண்ணி வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மாடு குளிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. கண்ணுக்குட்டி குளிக்குது. ஒரே ஒரு போட்டோ. ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2, ரூல் நம்பர் 3. என்னடா பண்றீங்க? அதுதான் என்ன சொல்ற அதுக்கு போறது ஃபால்ஸ் போவோம்டா, நம்ம போயிட்டு தான்டா இருக்கோம். இன்னும் ஒரு 1 hour 3/4 மணி நேரம் ஆகும். என்னடா இதுதான் ஃபால்ஸாடா? வாடா, இன்னும் எதுக்குடா உனக்கு? ஆனா ஸ்பீடா நடந்தாதான் வேலை ஆகும். ஆமா, நிக்காம போனோம் பேரி மாதிரி. எது அமுகு டுமுகு அமால் டுமால்